வணக்கம் நேயர்களே, 1 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, தேனி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐந்தாண்டு சட்ட படிப்பிற்கு வரும் 5ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தொடர்ந்து உயரும் தங்கத்தின் விலை. சவரனுக்கு 224 ரூபாய் உயர்ந்து 41,500 நெருங்கியது. சென்னையில் பீவல் மருத்துவமனைக்கான கொரோனா சிகிச்சை உரிமம் ரத்து. கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக நியூஸ் 18 ஒளிபரப்பிய செய்தி அடிப்படையில் நடவடிக்கை. கேரள தங்க கடத்தல் வழக்கில் சென்னையில் முகாமிட்டுள்ள NIA அதிகாரிகள். திருவனந்தபுரத்தில் பணியாற்றிவிட்டு தற்போது சென்னையில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகளை விசாரிக்க திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் குறைப்பு. வினாடிக்கு 7000 கன அடியிலிருந்து 3000 கன அடியானது. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். மசூதிகளில் சிறப்பு தொழுகை. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு 17 லட்சத்தை நெருங்கியது. ஒரே நாளில் 57,000 பேருக்கு தொற்று. கூடுதல் கட்டணம் வசூலித்ததால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட அனுமதி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தனியார் மருத்துவமனைகள் அரசுடன் இணைந்து கொரோனா நோய்க்கான சிகிச்சைகளை மக்களுக்கு வழங்க அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நோய் சிகிச்சை காரணமாக அதிக நிதி சுமைக்கு ஆளாகாத வண்ணம் அதிகபட்ச கட்டணம் நிர்ணயித்தது அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பீவில் மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு 19 நாட்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 16 லட்சம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. மேலும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து அந்த மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் குறிப்பிட்ட நோயாளியிடம் இருந்து 12,20,000 ரூபாய் கட்டணம் வசூலித்திருப்பது உறுதியானது. மேலும் தனியார் மருத்துவமனையில் அரசு வழங்கிய நெறிமுறைகளின்படி கூடுதல் சிறப்பு மருந்து ஏதும் பயன்படுத்தப்படவில்லை என்பதும் தெரிய வந்ததால் அந்த மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட அனுமதியை தற்காலிகமாக ரத்து செய்து சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அங்கே மருத்துவ காப்பீட்டு இருக்கிறவங்களுக்கு எந்தவித கட்டணமும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம். அது வாங்கக்கூடாது. மருத்துவ காப்பீடு அட்டை இல்லாதவர்களும் பணம் படைத்தவர்கள் மருத்துவமனைக்கு போகிறப்ப அவங்க ஒரு சீலிங் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி கூட வசூலிக்கக்கூடாது. சென்னையில் ஒரு கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனை 16 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணாங்கன்னு எங்களுக்கு ஆதாரபூர்வமான புகார் வந்தனால அந்த மருத்துவமனையில் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை எங்களுடைய DMS டைரக்டர் நடவடிக்கை எடுத்துக்கிறாரு. செய்தி குறிப்பில் வந்திருக்கு. சென்னையில் உணவகங்களில் 50% இருக்கைகளில் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் பெரும்பாலான உணவகங்களில் பார்சல் மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. 3ஆம் கட்ட தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்ததை தொடர்ந்து சென்னையில் உள்ள உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50% இருக்கைகளில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தேநீர் கடையில் அமர்ந்து தேநீர் அருந்த அனுமதிக்கப்பட்டதால் தீப்பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் பெரும்பாலானோர் கடைகளுக்கு வெளியே நின்று இயற்கையான சூழலை ரசித்தபடி தேநீர் அருந்தினர். முழு திருப்தியாக சாப்பிட்றது இன்றைக்கி தான் நாங்கள் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு டீ சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஒரு மக்களை போக்குவரத்து இவங்களும் வந்து இடைவெளி விட்டு தான் நல்லா பண்ணுறாங்க. இது ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது எங்களுக்கு. அதே நேரம் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் வாடிக்கையாளர்கள் வருகை குறைந்து விட்டதாக தேநீர் கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 2 மாதம் 60-65 நாள் வீட்டில் முடங்கினேன்.
அதை எந்த இடத்துலையுமே என்னால் ஈடுகட்ட முடியாது, ஈடு பண்ணவும் முடியாது. முடங்கணும் தான், வருமானம் போச்சு, சாப்பாடுக்கு வழி இல்லை. இப்போ திறந்துருக்கிறேன், ஆனால் பெரிய வியாபாரம் இல்லை, நடமாட்டம் ரோட்டில் நடமாட்டம் இல்லை, ஏதோ ஓடுது, ஏதோ ஒரு கூலி கிடைக்கிற நிலைமை தான் இப்போ ஓடின்னு இருக்குது. உணவகங்களில் 50 விழுக்காடு இருக்கைகளில் அமர்ந்து உணவு அருந்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான உணவகங்களில் பார்சல் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சில பெரிய உணவகங்களில் மட்டும் வாடிக்கையாளர்கள் இருக்கையில் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவகங்களில் பணியாற்றிய பெரும்பாலான வடமாநில தொழிலாளர்கள் இன்னும் பணிக்கு திரும்பாததால் உணவகங்களை நடத்துவதில் சிரமம் இருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பார்த்தீங்கன்னா they follow the strict rules. 50% கெப்பாசிட்டியோட தான் நடத்துகிறாங்க. அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற நியூஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நாளை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு என்பதால் சென்னை காசிமேடு சந்தையில் மீன் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீன்களின் வரத்தும் அதிகமாக இருந்ததால் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கினர். தனிமனித இடைவெளி பின்பற்றப்படுகிறதா, வாடிக்கையாளர்களும் விற்பனையாளர்களும் விதிகளை முறையாக பின்பற்றுகின்றனா என்று போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கர்நாடகத்தில் குழந்தைகளின் கல்விக்காக தாலியை அடமானம் வைத்து டிவி வாங்கி கொடுத்த கூலி தொழிலாளியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக மாநிலம் கட்டக் மாவட்டத்தில் உள்ள ராடிர் நகனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி கஸ்தூரி. இவரது 2 பிள்ளைகளும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வாயிலாக கல்வி போதிக்கப்பட்டு வருகிறது. கஸ்தூரியின் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இல்லாததால் அவரது 2 பிள்ளைகளும் அருகே உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று தொலைக்காட்சியில் பாடம் படித்து வந்தனர். தினமும் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று தொலைக்காட்சியில் பாடம் படிப்பது நிரந்தர தீர்வாக இருக்காது என்பதுடன் உறவினர்கள் விரும்பும் சேனல் பார்க்கும்போது பிள்ளைகள் பாடம் படிப்பதற்கு தடையாகவும் இருந்திருக்கிறது. இதனால் மனவேதனை அடைந்த கஸ்தூரி தனது தாலியை 20,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து அதில் 14,000 ரூபாய்க்கு புதிதாக தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை தனது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தார். இது பற்றிய செய்தி நமது நியூஸ் 18 கன்னட தொலைக்காட்சியில் வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனை அறிந்த அம்மாநில அமைச்சர் சிசி பாட்டீல் கஸ்தூரி அடமானம் வைத்த தாலியை உடனடியாக மீட்டுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். இதற்கிடையே கஸ்தூரி தாலியை அடமானம் வைத்ததற்கான காரணத்தை அறிந்த அடகு கடைக்காரரே தாலியை கஸ்தூரியிடம் திருப்பிக் கொடுத்தார். பிள்ளைகளின் கல்விக்காக தாலியை அடமானம் வைத்த கூலி தொழிலாளியின் செயல் அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தொலைக்காட்சியின்றி கல்வி பயில முடியாமல் தவிக்கும் ஏழை மாணவர்களுக்கு அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு சில பகுதிகளில் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டரும், பந்தலூரில் 9 சென்டிமீட்டரும், தேவாலாவில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா, அரபிக்கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 224 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நேற்றைய வர்த்தக நேர முடிவில் ஒரு சவரன் தங்கம் 41,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது மேலும் 224 ரூபாய் உயர்ந்து 41,424 ரூபாயை எட்டியது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,178 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் 40 காசுகள் அதிகரித்து 72 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் கூட்டுறவு சங்கங்களில் பால் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் பொதுமக்களுக்கு இலவசமாக பாலை வழங்கினர். ஊரடங்கு காரணமாக பால் மற்றும் உபபொருட்கள் விற்பனை குறைந்துவிட்டதால்
பால் கொள்முதலை குறைக்க ஆவின் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்வது இன்று முதல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாலை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த விவசாயிகள் ஊரடங்கால் வருமானத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு இலவசமாக பாலை வழங்க முன்வந்தனர். அதன்படி மொரப்பூர் பேருந்து நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட பாலை காவல் ஆய்வாளர் மஞ்சுளா பொதுமக்களுக்கு வழங்கினார். முதல் நாளான இன்று 30ற்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 200 லிட்டர் பாலை இலவசமாக வழங்கினர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் ஹனுமபுரத்தில் நிலத்தகராறு தொடர்பாக இரு தரப்பினர் தாக்கிக் கொண்டதில் 16 பேர் காயமடைந்தனர். இப்பகுதியைச் சேர்ந்த ரங்கையா, சேஷாத்ரி ஆகியோர் பங்காளிகள் ஆவர். இந்த இருவரின் நிலத்திற்கும் இடையே உள்ள 2 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பதில் பிரச்சனை எழவே வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ஒரு தரப்பினர் நிலத்தை உழ டிராக்டருடன் விளைநிலத்திற்கு வந்ததால் மற்றொரு தரப்பினர் அதை தடுத்தனர். இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கட்டைகளால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். பெண்கள் தங்கள் பங்குக்கு ஒருவர் மீது ஒருவர் மிளகாய் பொடியை தூவி தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் 16 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 7000 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மின் உற்பத்தி 135 மெகாவாட்டிலிருந்து பாதியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 2 தினங்களுக்கு முன்னர் 10,000 கன அடியிலிருந்து 7,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. தற்போது இது மேலும் குறைக்கப்பட்டு வினாடிக்கு 3,000 கன அடியாக உள்ளது. மழை காரணமாக கிழக்கு மேற்கு கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 63.97 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 4,118 கன அடியாகவும் அதிகரித்துள்ளது. கடலூரில் மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றும் 17 பெண்கள் உட்பட 35 ஊழியர்களுக்கு ஒரே நாளில் தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் கடலூரில் தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,123ஆக அதிகரித்திருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் புதிதாக 212 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் மொத்த பாதிப்பு 6,000ஐ கடந்திருக்கிறது. விழுப்புரத்தில் புதிதாக 215 பேருக்கு வைரஸ் பாதித்ததால் அங்கு மொத்த பாதிப்பு 4,000ஐ நெருங்கியிருக்கிறது. புதுக்கோட்டையில் புதிதாக பாதிக்கப்பட்ட 98 பேர் உட்பட 2,265 பேர் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தில் தனியார் ஜவுளி ஏற்றுமதி மற்றும் கொசுவலை நிறுவனத்தில் பணியாற்றும் 15 பேர் உட்பட 28 நபர்களுக்கு புதிதாக தொற்று உறுதியாகியிருக்கிறது. குமரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 160 பேருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 5,000ஐ தாண்டியது. அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த 29 வயது இளைஞர் உட்பட 6 பேர் மரணமடைந்ததால் இறப்பு எண்ணிக்கை 50ஐ தொட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே காற்றாலை இறக்கையை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பெங்களூருவிலிருந்து தூத்துக்குடிக்கு காற்றாலை இறக்கையை டிரெய்லர் லாரி மூலம் ஏற்றிக் கொண்டு வரப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த நரிமேடு பகுதியின் மேம்பாலத்தில் வந்து கொண்டிருந்த லாரியின் டயரில் திடீரென கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்தில் சிக்கிய ஓட்டுநரை பத்திரமாக மீட்டனர். வாகனத்தில் ஏற்பட்டுள்ள பழுதை நீக்க வாகன பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளார். மும்மொழிக் கொள்கை, MBL பாடப்பிரிவு ரத்து போன்ற அம்சங்களுடன் வந்துள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்க்கட்சிகள், ஆசிரியர் அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் ஆதரவான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த உரையின் போது புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கி நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் சட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் 5 ஆண்டு சட்ட படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 5 முதல் www.tndalu.ac.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 10 முதல் நேரடியாக விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க செப்டம்பர் 4ஆம் தேதி கடைசி நாளாகும். 3ஆம் ஆண்டு சட்ட படிப்பு மற்றும் முதுகலை சட்ட மேற்படிப்பிற்கான சேர்க்கை விண்ணப்பங்கள் வழங்கும் தேதி பல்கலைக்கழக இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும். பஞ்சாபில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 45ஆக அதிகரித்துள்ளது. அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள முச்சல், தங்ரா கிராமங்களில் விஷசாராயம் அருந்தி 5 பேர் கடந்த 29ஆம் தேதி உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து டான்டாரன் பகுதியில் 24 பேரும், படாலா பகுதியில் 10 பேரும் என ஒட்டுமொத்தமாக 45 பேர் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தனர். இது தொடர்பாக முச்சல் கிராமத்தைச் சேர்ந்த பெண் கள்ளச்சாராய வியாபாரி பல்வீந்தர் கவுர் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக மாநில முதலமைச்சர் அமரீந்தர் சிங் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானா மாநிலம் யதாத்ரி மாவட்டத்தில் வலிகுண்டா என்ற இடத்தில் உள்ள விளைநிலத்தில் நீர்த்தாரை உருவாகி சுமார் 1 மணி நேரம் கருமேகங்கள் நீரை உறிஞ்சின. இந்த அரிய நிகழ்வை அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்வின் போது விளைநிலத்தில் இருந்த பயிர்கள், மரங்கள் மட்டும் சேதமடைந்ததாகவும் மக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கேரள தங்கக்கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயரை வரும் 21ஆம் தேதி வரை காவலில் வைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள தங்கக்கடத்தல் விவகாரத்தில் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் உள்ளிட்டோரை கைது செய்து என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அவர்கள் இருவரையும் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க என்ஐஏவிற்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் எர்ணாகுளம் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். கர்நாடகாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முதியவர் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை அடித்து உதைத்தனர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 75 வயது முதியவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது மருத்துவமனையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸிலேயே முதியவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த முதியவரின் உறவினர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை அடித்து உதைத்தனர். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 57,117 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பாதிப்புக்கு ஆளானோர் எண்ணிக்கை 17 லட்சத்தை நெருங்கியுள்ளது. மேலும் 764 பேர் மரணமடைந்ததால் இறப்பு எண்ணிக்கை 36,511ஆக அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொற்று பாதிப்பு 4,22,000ஆகவும் உயிரிழப்பு 14,994ஆகவும் அதிகரித்துள்ளது. ஆந்திராவில் கொரோனா பாதிப்பு 1,41,000 நெருங்கியுள்ள நிலையில் டெல்லியில் 1,35,000 பேரும், கர்நாடகாவில் 1,24,000 பேரும் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். நாடு முழுவதும் 10,94,000 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,93,00,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் கருக்கலைப்புக்கு ஆதரவாக முழக்கமிட்டபடி பெண்கள் நடத்திய போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கர்ப்பிணி ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ய அனுமதி மறுத்து அண்மையில் மெக்சிகோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனையடுத்து அந்நாட்டு பெண்கள் கருப்பு உடையணிந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதால் கலவர தடுப்பு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மோதலாக மாறியது. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் ரசாயன பொருட்கள் வைத்திருந்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அந்நகரின் தென்மேற்கு பகுதியில் பிளாஸ்டிக் சார்ந்த ரசாயன பொருட்களின் பேரல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன.
திடீர் தீ விபத்தில் சிக்கி ஏராளமான பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ரசாயன கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அருகில் வசித்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். அந்த வழியாக செல்லும் மக்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டது. புதிய கல்விக் கொள்கையில் இருமொழிக் கொள்கையை தாங்கி பிடிக்க முதலமைச்சர் பழனிசாமி தயங்க தேவையில்லை என்று கவிஞர் வைரமுத்து ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அண்ணா கலைஞர் இறுதி செய்ததும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் உறுதி செய்ததும் இருமொழிக் கொள்கைதான் என்று சுட்டிக்காட்டியுள்ள வைரமுத்து அதை தமிழக அரசு தாங்கி பிடிக்க தயங்க தேவையில்லை என்றும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். தேசிய கொடியை மதிப்போம் என்றும் திராவிட கொடியை பிடிப்போம் என்றும் வைரமுத்து கூறியுள்ளார். நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மசூதிகள் திறக்கப்படாத பகுதிகளில் மக்கள் வீடுகளிலேயே தொழுகை செய்தனர். இறை தூதர் இப்ராஹிமின் தியாக வாழ்க்கையை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுவது பக்ரீத் பண்டிகை. வழக்கமாக பள்ளிவாசல்களில் அதிகாலை சிறப்பு தொழுகையுடன் பக்ரீத் கொண்டாட்டம் தொடங்கும். கொரோனா காரணமாக பல இடங்களில் பள்ளிவாசல் திறப்பிற்கு தடை இருப்பதால் வீடுகளிலேயே இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். கோவையில் ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்து மக்கள் பக்ரீத் பண்டிகையினை உற்சாகமாக கொண்டாடினர். கூட்டுத் தொழுகை, பொது இடங்களில் இறைச்சி வெட்டுதல் போன்றவை தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கமாக தொழுகிறது வந்துட்டு பள்ளிவாசலில் வந்துட்டு நிறசம்பத்தமாக பரக்கத்தா நிஜமாலுமே சொல்ல போனால் நல்லபடியாக தொழுகுவோம். அங்கே ஜமாத்தோடு நின்று தொழுகுவோம். ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த மாதிரி சூழ்நிலை. கொரோனாவுடைய பாதிப்புங்கிற சூழ்நிலையினால ஒரு வருத்தமான விஷயம்தான் இந்த வீட்டுகளை வீசி தொழுகிறது. நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் தெருவில் மக்கள் ஒன்று கூடி பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அவரவர் வீடுகளிலும் மொட்டை மாடிகளிலும் தங்கள் உறவினர்களோடு சமூக இடைவெளியை பின்பற்றி சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் சிறப்பு தொழுகைக்காக பள்ளிவாசல்கள் காலை திறக்கப்பட்டன. மசூதிக்கு வருபவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு கிருமிநாசினி வழங்கப்பட்டதோடு அவர்களின் பெயர், முகவரி, தொலைபேசி எண் போன்ற தகவல்களும் சேகரிக்கப்பட்டன. டெல்லியில் ஜும்மா மசூதி திறக்கப்பட்டதால் தொழுகைக்காக பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குவிந்தனர். தனிமனித இடைவெளியை கடைபிடித்த அவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். கொரோனா அச்சம் காரணமாக இந்த முறை கைகுலுக்கவோ ஆரத்தழுவி வாழ்த்து சொல்லவோ அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் என நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மசூதிகளில் ஒன்று கூடிய இஸ்லாமியர்கள் அரசின் விதிகளை பின்பற்றி தொழுகை நடத்தி பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். ஆடி வெள்ளி, பக்ரீத், ஆடிப்பெருக்கு என தொடர் பண்டிகைகளின் காரணமாக பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் போக்குவரத்து சேவை முடங்கியதால் கடந்த 4 மாதங்களாக பூக்களின் விலை கடுமையாக சரிவடைந்திருந்தது. தற்போது ஊரடங்கில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டு சிறிய கோவில்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொழில் நிறுவனங்களும் செயல்பட தொடங்கியுள்ளதால் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதனால் மக்கள் தாங்கள் வழக்கமாக கொண்டாடும் பண்டிகைகளை எளிமையாக வீடுகளிலேயே கொண்டாட தொடங்கியுள்ளனர். பண்டிகைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் பூக்கள் என்பதால் தற்போது அதன் தேவை அதிகரித்திருக்கிறது. இருப்பினும் போக்குவரத்து சேவை இல்லாததால் வரத்து இல்லாமல் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக திண்டுக்கல் சந்தையில் கடந்த வாரம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூ தற்போது 1000 ரூபாய் வரை விலை போகிறது. இதேபோல் முல்லையின் விலை 450ஆகவும் சம்மங்கி, அரளிப்பூக்களின் விலை 150 ரூபாயாகவும் உள்ளது. மல்லிகைப்பூ எப்பயுமே இந்த நாளில் மல்லிகைப்பூ அதிகமாக வரும். இந்த வருஷம் 5-6 அதாவது மழையினுடைய லைட்டாக சாரல் விழுகிறதுனால மல்லிகைப்பூ வரத்து குறைஞ்சிருச்சு. மல்லிகைப்பூ குறைஞ்சதுனால முல்லைப்பூ, ஜாதி போல விலை கூட விற்கிது.
கொரோனா ஊரடங்கு காரணமாக வெள்ளி ஆபரணங்களின் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்காவது ஆர்டர்கள் கிடைக்குமா என்ற வேதனையில் இருக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். சேலத்தின் அடையாளங்களில் ஒன்று வெள்ளி ஆபரணங்கள் தயாரிப்பு. சேலம், செவ்வாப்பேட்டை, சிவதாபுரம், பனங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளி கொலுசு, அரண்யான் கயிறு, மெட்டி ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் பணிகளை ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் குடிசை தொழிலாக செய்து வருகிறார்கள். ஆனால் ஊரடங்கின் காரணமாக வெள்ளி ஆபரணங்கள் உற்பத்தி பணி முடங்கி இருக்கிறது. இதையடுத்து ஊரடங்கு தளர்த்தப்பட்டால் வெள்ளி பட்டறைகள் திறக்கப்பட்டாலும் உற்பத்திக்கு தேவையான வெள்ளி கட்டிகளை வாங்க வெளி மாநிலங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதேபோல உற்பத்தி செய்யும் வெள்ளி பொருட்களை கூட விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. யுகாதி, அட்சய திருதியை, ரம்ஜான் ஆகிய கொண்டாட்டங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்காததால் 80% உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கும் பணிகள் வருமா என்று தெரியவில்லை என்கின்றனர் வெள்ளிப்பட்டறை உரிமையாளர்கள். இப்போ எங்கள் பட்டறையெல்லாம் மூடி எங்கள் தெருவு பனங்காடு ஏரியாவில் வேலை செஞ்சு 3-4 மாதமாக படுமோசமாகிட்டு இருக்குது. அதுவும் இந்த லாக்டவுன் அறிவிச்சதுலேருந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பட்டறையே திறக்கிறதில்ல, ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அப்படியே திறந்து வேலை செஞ்சாலும் விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. சிறிதளவு ஆபரணங்களை உற்பத்தி செய்தாலும் வெள்ளி விலை உயர்வால் அதனை வாங்க முடியாத நிலையில் மக்கள் இருப்பதாக வெள்ளி நகை வடிவமைப்பாளர்கள் வேதனையோடு கூறுகிறார்கள். வர சொன்னால் மட்டும் வா, இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லி டெபரண்டாக அடித்து சொல்கிறாங்க. நாங்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கிறீங்க, எந்த தொழிலுக்கு போகிறதுன்னு இந்த வேலையை விட்டால் எங்களுக்கு வேறு வேலை தெரியாது, வேறு வேலை போய் கற்றுக்கவும் முடியாது. இப்போ நாம் கொத்து வேலைக்கு போனாலும் அங்கேயும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேலை குறைந்திருக்கும் நிலையில் வேறு வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொரோனா எப்போது போகும், ஊரடங்கு எப்போது முடிவுக்கு வரும் என்கிற ஏக்கத்தில் காத்திருக்கின்றனர் வெள்ளி நகை தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து திருமலை. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்த சுவாரஸ்யமான பல்சுவை நிகழ்வுகள் மற்றும் இணையத்தில் உலாவரும் வீடியோக்கள் அடங்கிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஸ்பெயின் கடற்படை வீரர்கள் சென்ற படகுடனேயே பயணித்து வந்த டால்பின்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. சீனாவின் சோங்கிங் பகுதியில் அமைக்கப்பட்ட உலகிலேயே மிக உயரமான ஊஞ்சலில் ஆட பலர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இது 30 மாடி கட்டிடத்திற்கு சமமானது என கூறும்போது பலருக்கு தலை சுற்றிதான் போகும். ரஷ்யாவில் விவாகரத்தான ஆண் ஒருவர் தன்னுடைய குழந்தையின் பராமரிப்பு தொகையை செலுத்த மறுத்து அதனை வசூலிக்க வந்த அலுவலரிடம் இருந்து காரில் தப்ப முயன்றிருக்கிறார். ஆனால் மனம் தளராத அலுவலர் கார் பானட்டில் ஏற்றிக்கொண்டு பயணித்தவாறு கடமையை நிறைவேற்ற முயன்றார். செல்லப்பிராணிகள் என்றாலே அவை செய்யும் குறும்புகளுக்கு அளவில்லை. அமர்ந்த நிலையில் இருப்பது சிலை என்று கூட அறியாமல் பந்து விளையாட அழைத்த நாயின் வீடியோ சிரிப்பை வரவழைக்கும் வகையில் உள்ளது. இதேபோல பியானோ வாசித்து அசத்தும் பூனையின் வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. லண்டனில் சாலையை கடக்க முயன்ற சிறுமி மீது கார் மோதியது. பல அடி உயரத்திற்கு பறந்து விழுந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக தப்பித்து எழுந்து ஓடினார். சீன
ராணுவத்தை சேர்ந்த சில வீரர்களுக்கு பணி காரணமாக திருமணம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் 14 ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் விமானப்படை தளத்தில் திருமணம் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவிலும் டிக்டாக் தடை செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உலகில் அதிவேகமாக பலராலும் பயன்படுத்தப்படும் டிக்டாக் செயலி அண்மையில் இந்திய சீன போர் பதற்றத்தை அடுத்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக புகார் எழுந்ததை அடுத்து இந்த நடவடிக்கையை இந்திய அரசு எடுத்தது. இந்த நிலையில் டிக்டாக்கின் தாய் நிறுவனமாக கருதப்படும் பைட் டான்ஸ் நிறுவனம் சீன அரசுக்கு உளவு பார்க்க உதவ டிக்டாக் செயலியை பயன்படுத்துவதாக அமெரிக்காவிலும் புகார் எழுந்தது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டிக்டாக்கை தடை செய்ய உள்ளதாக அறிவித்தார். ஆனால் டிக்டாக் செயலி பொழுதுபோக்காகவும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் மேடையாக மட்டுமே இருப்பதாகவும் அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை என்று கூறியுள்ள டிக்டாக் நிறுவன அதிகாரிகள் உலகம் முழுக்க டிக்டாக் குறிவைத்து தாக்கப்படுவதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.